ஹலோ மை டியர் நண்பர்களே, வெல்கம் டு டிஜிஓஎஸ் சேனல். நான் உங்கள் டிஜே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் த பாஸ் பேபி. இந்த மூவி மார்லா ஃப்ரேசிங்கிறவங்க 2010 வெளியிட்ட த பாஸ் பேபிங்கிற பிக்சர் புக்கை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. அப்பா அம்மாவுக்கு எப்போவுமே தங்களோட குழந்தைங்க தான் ஃபேவரட்டாக இருக்கணும், பப்பீஸ் அந்த இடத்த பிடிச்சிடக்கூடாதுன்னு ஒரு குட்டி ஆஃபீஸர் போராடுறாரு. கடைசியில் இந்த போராட்டத்தில் அவர் ஜெயிச்சாரா இல்லையாங்கிறத இந்த கதையில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மூவியோட ஸ்டார்டிங்கில் ஒரு 7 வயசு குட்டி பையனை காட்டுறாங்க. இவன் பேர் டிம் டெம்பிள்டன், இவங்க அப்பா பேர் டெட் அண்ட் இவங்க அம்மா பேர் ஜானிஸ். அப்பா கூட டிம் கார்டனில் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கான். ஆனால் அவனோட இமேஜினேஷனில் அவன் ஒரு பெரிய கிங்காங் கூட சண்டை போடுற மாதிரி நினச்சிக்கிறான். அதுக்கப்புறம் பாத்டப்ல குளிச்சுட்டு இருப்பான். அவனோட இமேஜினேஷனில் ஒரு ஷார்க் கூட சண்டை போட்டு அவங்க அப்பா அம்மாவை காப்பாற்றுற மாதிரி நினச்சிப்பான். இப்படி அவன் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் அவனுக்கு பிடிச்ச கார்ட்டூன் கூட ரிலேட் பண்ணி அவன் இமேஜின் பண்ணிப்பான். அவங்க அப்பா அம்மா அவனை ரொம்ப பாசமாக பார்த்துப்பாங்க, ஜாலியாக விளையாடுவாங்க. அவங்க ஃபேமிலி பேர் டெம்பிள்டன் ஃபேமிலி. இவனோட அப்பா அம்மா பப்பிக்கோன்ற ஒரு பெரிய கம்பெனியில் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க. அவங்க ஒர்க்கில் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், அவங்க எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நைட்டில் அவனுக்கு கதை சொல்லி பாட்டு பாடி அவனை தூங்க வைக்கிறதுக்கு மறக்க மாட்டாங்க. அப்போ அவங்க அப்பா கேட்பாரு, டிம் உனக்கு ஒரு குட்டி தம்பி வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. வேணாம்பா, நம்ம 3 பேருமே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவங்க அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அப்போ தான் அவன் இந்த குழந்தைங்களாம் எங்கேருந்து வரும் அப்படின்னு இமேஜின் பண்ணி பார்க்குறான். இங்கே எல்லா குழந்தைங்களும் லைனாக வந்துட்டுருக்கு. இதில் ஒரு குட்டியை மட்டும் பாருங்களேன், வித்தியாசமாக திரும்பி உட்காந்துருக்கு. ஆண் குழந்தைங்களையும் பெண் குழந்தைங்களையும் தனித்தனியாக பிரித்து அதுங்களுக்கு பவுடர் போட்டு விட்டு சாக்ஸ் போட்டு விட்டு ரெடி பண்ணி ஒவ்வொரு ஃபேமிலிக்கு கொடுக்க கூட்டு போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட். கிச்சி கிச்சி மோட்னா அந்த குழந்தைங்க சிரிக்கணும். சிரிச்சா அவங்க ஃபேமிலிக்கு, சிரிக்கலைன்னா அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு. இந்த வித்தியாசமான குட்டி சிரிக்கவே இல்லை. ஸோ இந்த குழந்தைய மேனேஜ்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க. இந்த குட்டிக்கு குழந்தைங்க காஸ்டியூம்லாம் கிடையாது. கோட் சூட் போட்டு சாக்ஸ் போட்டு கையில் ஒரு சூட் கேஸை கொடுத்து வாட்ச் எல்லாம் கட்டி விட்டு இன்னொரு கையில் பால் பொட்டியை கொடுத்து அனுப்பிச்சி விடுறாங்க. அண்ட் இந்த குட்டி தான் அந்த கதையோட ஹீரோ. மறுநாள் காலையில் டிம்மோட ரூம்ல அவன் அலாம் கிளாக்ல இருக்கிற பொம்மை எலும்பு டிம் மணி 7 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல டிம் எலும்பி ஜன்னல் வழியா பாக்குறான். அப்ப நம்ம பாஸ் பேபி டாக்ஸி விட்டு இறங்கி டிம் வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கான். உடனே டிம் யாரா இவன் அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி வந்து இறங்கி வந்து பார்த்தா அவனோட அப்பா அம்மா அந்த குழந்தைய கையில வச்சுக்கிட்டு, டிம் இதுதான் அவனோட குட்டி தம்பி அப்படின்னு சொல்றாரு. உடனே இவனுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. யார் இவன், எதுக்கு இங்க வந்திருக்கான், இவன் ட்ரெஸ் ஏன் வித்தியாசமா இருக்கு, இவன் ஏன் நம்ம முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான், ஒருவேளை இவனுக்கு கராத்தி தெரியுமோ அப்படி இப்படின்னு இவனுக்குள்ள 1000 கேள்வி. ஆனா அந்த குழந்தை இவனை பார்க்கும்போது மட்டும் முறைக்குது. அப்புறம் சட்டுன்னு அழுதுருது. உடனே அவங்க அப்பா அம்மா அந்த குழந்தைய தூக்கிட்டு உள்ள போயிடுறாங்க. அந்த குழந்தை பயங்கரமா செட்டப் பண்ணுது, என்னமா அழுதுகிட்டே இருக்கு. அந்த குழந்தை அழும்போதுல அவங்க அப்பா மோடி போய் இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டு அதை நல்லா பாத்துக்கிறாங்க. நைட்ல கூட எந்நேரமும் கத்திக்கிட்டே இருக்கு. இவனால நைட்ல தூங்க முடியல. அவங்க அப்பா அம்மாவும் தூக்கத்தை விட்டு அந்த பாப்பா பார்த்துட்டு இருக்காங்க. அது பயங்கரமா கத்துது. அப்புறம் வீடு ஃபுல்லா அந்த குட்டி குழந்தைங்க விளையாடுறதுக்கான விளையாட்டு சாமாவா நிரம்பிடுது. அப்புறம் ஃப்ரிட்ஜில் டிம்மோட போட்டோவை மறைச்சி அந்த குட்டி பையனோட போட்டோ ஒட்டிடுறாங்க. இவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. குளிக்கும் போது கூட அவன் கூட சேர்த்து அந்த குழந்தையும் குளிக்க வைக்கிறாங்க. அவனுக்கு அது பிடிக்கவே இல்லை. அப்புறம் சாப்பாடு சாப்பிடும் போதும் அந்த குழந்தைக்கு தான் ஊட்டி ஊட்டி விடுறாங்க. இவன் பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். மிஸ்டர் ஃப்ரான்சிஸ் நடத்துகிற பெட் கன்வென்ஷனுக்கு நம்ம 2 பேரில் யாராவது ஒருத்தர் போயே ஆகணும் அப்படின்னு டெட் ஜானஸ் கிட்ட சொல்கிறாரு. உடனே ஜானஸ், ஓ வேகாஸில் நடக்குதுல, ரொம்ப தூரமாச்சே, பாப்பாவை விட்டு எப்படி போகிறது, சரி நம்ம பாப்பா கிட்டே கேட்போம், மம்மி போகணுமா டேடி போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கேட்குறாங்க. இவனுக்கு செம்ம ஆத்திரமாகுது. நான் இப்போவே இந்த குழந்தைய பற்றி உங்ககிட்ட பேசி ஆகணும் அப்படின்னோடனே அவங்க அம்மா என்ன டீம் அப்படின்னு கேட்குறாங்க. இவன் எங்கேருந்து வந்தானே தெரியல, இவனை எப்படி நம்புறீங்க, இவன் பண்ணுறதுலாம் வியர்டா இருக்கு, இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படி தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். குழந்தை உடனே கோவப்பட்டு டேபிள் கிளாத்தை இழுத்து விட்டு அந்த சாப்பாடெல்லாம் கீழே கொட்டி விட்டுரும். அவங்க அப்பா அம்மா அந்த சாப்பாடு எடுக்க கீழே குனியும் போது இந்த குழந்தை டிம் கூட சண்டை போட்டு அவனை கீழே தள்ளி விட்டுரும். அப்புறம் அவங்க அம்மா, என்ன டிம் என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. இவன் ஏன் கோட் ஷூட்லாம் போட்டிருக்கான், குழந்தைங்க இப்படி அட்ரஸ் பண்ணும், அவன் கையில எப்ப பார்த்தாலும் ஒரு சூட் கேஸோட சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா சொல்லுவாரு, நீ கூட தான் லேம்னு ஒரு பொம்மையை வச்சு சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாரு. இது ஒன்றும் அது கிடையாது, அது இதையும் கம்பேர் பண்ணாதீங்க, அவன் இங்க வந்ததுல இருந்து நீங்க என்ன கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க, இந்த வீடு ஃபுல்லா அவன் மட்டும் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வருத்தப்படுவான். அவங்க அப்பா சொல்லுவாரு, நீ உன் தம்பியை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவனை உனக்கு ரொம்ப பிடிச்சிரும், அவனை நீ ரொம்ப நேசிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவும் கிளம்பிடுவாங்க. அப்போ டிம் வழக்கம் போல அவன் ஸ்டோரி புக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு பெட்ல படுத்துக்கிட்டு, வாங்க என்னோட ஸ்பெஷல் சாங்கை பாடி எனக்கு கதை சொல்லுங்க அப்படின்னு கூப்பிடுவான். ஆனா யாருமே வரமாட்டாங்க. அவன் அப்பா அம்மாவை தேடிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தா அவங்க 2 பேரும் செம்ம டயர்டா சோஃபாலே படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஃபோன் அடிக்கிற சவுண்ட் கேட்கும். அவங்க அப்பா பீட்சாவை எடுத்து அதுல ஃபோன் பேசுவாரு. அவங்க அம்மா அழாத செல்லம் அப்படின்னு தூக்கத்திலே 2 பேரும் புலம்புவாங்க. இவன் பக்கத்துல இருக்க ஃபோன் எடுத்து ஆன்சர் பண்ணுவான். அப்போ
திரும்பவும் ஃபோன் அடிக்கிற சவுண்டு கேட்கும். என்னன்னு திரும்பி பார்த்தா மாடியில சவுண்டு கேட்கும். உடனே அவன் விளையாட்டு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அப்படியே அவனோட இமேஜினேஷன்ல அந்த இடத்த பெரிய ஏலியன் இன்வேஷன் வந்த மாதிரி நினைச்சுப்பான். அப்படியே பதுங்கி பதுங்கி போவான். இவன் அப்படியே பொறுமையா கதவை திறந்து பார்த்தா அந்த குழந்தை போன்ல யார்ட்டையும் பேசிட்டு இருக்கோம். இவங்க பேரண்ட்ஸ் என்ன நல்லா தான் பாத்துக்கிறாங்க, ஆனா அந்த சின்ன பையன் தான் என்ன சந்தேகமா பாக்குறான். அப்படியே அதை சமாளிக்கணும், மத்தபடி எல்லாம் ஓகே மேம் அப்படின்னு யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கான். உடனே அவன் டப்புன்னு கதவை திறந்து, நீ என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட, நீ சின்ன குழந்தை தானே, எப்படி பேசுற, யாரு நீ அப்படின்னு சொல்லி கேட்பான். அந்த குழந்தை, நான் தான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு லாக்கர் இருக்கும். அந்த லாக்கரை திறந்து உள்ள இருக்க பால் பூட்டி எடுத்து குடிச்சிட்டு இருக்கும். இரு அப்பா அம்மா கிட்ட போய் உன்னை மாட்டி விட்டு என்ன பண்றேன் பாரு அப்படின்னு டிம் சொல்ல, இந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே, அப்பா அம்மா நீ சொல்றதை கேட்பாங்களா இல்ல இந்த பச்சை குழந்தை நான் சொல்றதை கேட்பாங்களா அப்படின்வா. உடனே டிம், அப்பா அம்மாக்கு உன்னை பத்தி ஒண்ணுமே தெரியாது, அவங்களுக்கு என்னத்தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவான். இங்க பாருப்பா, அதெல்லாம் பழைய விஷயம். ஃபர்ஸ்ட் உன்னை லவ் பண்ணாங்க, உனக்கு எல்லா அட்டென்ஷனும் கொடுத்தாங்க, உனக்காக கதெல்லாம் சொன்னாங்க, ஓகே தான். ஆனா இப்ப நான் வந்தப்ப அவங்க என் மேலதான் ஃபுல் அட்டென்ஷனும் காட்டுறாங்க, என்னதான் ஃபுல்லா லவ் பண்றாங்க, அவங்க டைம் எல்லாம் எனக்காக தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ இப்போ அவங்க உலகத்துல நான் மட்டும்தான் இருக்கேன், உன்னெல்லாம் அவங்க மறந்துட்டாங்க, போய் படு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றோம். அடுத்த நாள் காலையில் டிம் சோகமாக பெட்டில் படுத்துட்டு இருப்பான். அப்போ உதிக்கிற சூரியன் கூட அந்த பாஸ் பேபி மூஞ்சா உதிக்கும். அப்போ வழக்கம் போல் அவனோட அலாம் கிளாக், எலும்பு டிம் 7 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும். நான் எலும்பி என்ன யூஸ் இருக்கு அப்படின்னு சோகமாக சொல்லுவான். அப்போ அந்த அலாம் கிளாக் வந்து அவன் கிட்ட பேசுகிற மாதிரி அவன் இமேஜின் பண்ணிப்பான். உனக்கு என்னாச்சு டிம், அந்த குட்டி பையன் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறானா, நான் ஒரு சாபத்தை விட்டு அந்த குழந்தைய துரத்தி விட்டுருவா அப்படின்னு சொல்லி கேட்கும். இவன் அதெல்லாம் வேணாம், அப்பா அம்மாவை அவன் மயக்கி வச்சிருக்கான், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் பேரண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சதுன்னா அவங்க கண்டிப்பாக அவனை இங்கே தங்க விட மாட்டாங்க அப்படின்ட்டு டிம் சோகமாக சொல்லுவான். உடனே அந்த அலாம் பொம்மை, அப்பனா அவங்களுக்கு நீ தெரியப்படுத்து அப்படின்னு சொன்னதும் அவன் கையில் வச்சிருக்க டப்பா பார்த்தா அதில் கெட் ப்ரூஃப்னு எழுதியிருக்கும். கரெக்ட், எங்கள் அப்பா அம்மாவுக்கு பேசுறதை ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிட்டா இவங்க எல்லாத்தையும் நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓடுவான். இவனே மைக்கெல்லாம் எடுத்து செட் பண்ணி ஒரு நிஞ்சா மாதிரி பதுங்கி பதுங்கி போவான். ஸ்டெப்ஸில் கால் எடுத்து வைக்கும்போது அந்த குழந்தையோட பொம்மை ஒன்று இருக்கும், அதை மிதிச்சு தடுக்கி கீழே விழுந்துருவான். பார்த்தா பெருசாக ஒரு குழந்தை வரும். இவன் சுற்றி முற்றி பார்த்தா நிறைய குழந்தைங்க ஓடிக்கிட்டு இருக்கும். ஐயோ நிறைய குழந்தைங்க அப்படின்னு கத்துவான். உடனே எங்கள் அப்பா அம்மா வந்து சிரிச்சுட்டு அவன் கூட விளையாடுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த பாஸ் பேபி வரும், வந்துட்டு இன்னைக்கு எங்களுக்கு மீட்டிங் இருக்கு, ஸோ எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத, வாங்க கைஸ் அப்படின்னு கூட்டு போயிடும். நானும் அதை பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிம்மும் போவான். டிம் ஓரமாக ஒளிஞ்சிருந்து இவங்க பேசுறதை ரெக்கார்ட் பண்றான்னு தெரிஞ்ச உடனே அந்த பெரிய குழந்தை கிளி கிளி பாட்டிக்கிட்டே இருக்கும். இது அவனுக்கு பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகும். அவங்க பேசுற எதுவுமே அவனுக்கு கேட்காது. இங்கே பாஸ் பேபி ஒரு ப்ரொஜெக்டரை போட்டு அந்த காலத்துல இருந்தே எல்லா மக்களுக்கும் அவங்க குழந்தைங்க தான் ரொம்ப முக்கியம், இந்த உலகத்திலே அவங்க நேசிக்கிற முதல் ஆள் அவங்களோட குழந்தைங்களா தான் இருந்தாங்க. அப்படியே காலப்போக்கில் இந்த பப்பீஸ்லாம் ரொம்ப க்யூட் ஆகிட்டு வர வர இவங்களுக்கு பப்பீஸ் நம்பர் 1 ஆயிடுச்சு. ஸோ நம்ம மேலே இருக்கிற பாசம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு வருது. அதுவும் இல்லாமல் இந்த பப்பிகோ கம்பெனியோட CEO ஃப்ரான்சிஸ் புதுசாக வேற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கான். லாஸ் வேகாஸ்ல நடக்க போகிற பெட் கன்வென்ஷனில் அவர் புதுசாக ஒரு பப்பி ரிலீஸ் பண்ண போறாராம். அது வளரவே செய்யாதான், எப்போவுமே பப்பியாகவே இருக்குமா. அது மட்டும் அவன் ரிலீஸ் பண்ணிட்டானா எப்போவுமே பப்பி தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும், அப்பா அம்மாவுக்கு நம்ம மேலே உள்ள பாசம் நிரந்தரமாக போயிடும் அப்படின்ட்டு பாஸ் பேபி சொல்லும். நம்ம இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு ஒரு குழந்தை கேட்க, நான் அவனோட இடத்துக்கு போய் அந்த புது பப்பி எப்படி இருக்குன்றத கண்டுபிடிக்கிறேன், நீங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு. உங்க எல்லாரோடைய அப்பா அம்மாவும் பப்பிக்குள்ள தானே வேலை பார்க்குறாங்க, அவங்க இந்த புது பப்பியை பத்தி ஏதாவது பேசினாங்களா, ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்க, எதுங்களுக்கும் ஒண்ணுமே தெரியாது. சே இதுவா என் டீம், ரொம்ப கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்லாம் வந்துடுவாங்க. உடனே எல்லாரும் அப்படியே குழந்தைங்க மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடும். உடனே எல்லா பேரண்ட்ஸும் அதுங்க விளையாடுறத போட்டோ எடுத்துட்டு போயிடுவாங்க. அது எல்லாத்தையும் டிம் ரெக்கார்ட் பண்ணி ஒரு கேசட்ல எடுத்துப்பான். இது அப்பா அம்மா கிட்ட போட்டு காட்டணும்னு எஞ்சி போத்தா இந்த டீம் கும்பலா நிக்குங்களா. அந்த டேப்பை கொடு டிம் அப்படின்னு பாஸ் பேபி கேட்டதும், அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாதுன்னு குடுக்குன்னு ஓடி போயிட்டு அவங்க அப்பா அம்மாவை பார்த்து மம்மி டாடி அப்படின்னு கூப்பிடுவான். அவங்க 2 பேரும் இவன் ஹாய் காட்டுறான்னு சொல்லிட்டு ஹாய் டீம் அப்படின்னு திரும்பிடுவாங்க. அதுக்குள்ள இந்த வாண்டுங்க எல்லாம் ஏதோ வண்டியை வச்சுட்டு இவனை துரத்த வருங்க. எல்லாம் துரத்திட்டு போய் அவன் கூட சண்டை போட்டு இந்த பாஸ் பேபி அந்த கேசட்டை வாங்கிரும். இவன் விடுற மாதிரி தெரியல. அவன் செஞ்சு வச்ச ட்ரீ ஹவுஸ்ல ஏறி உள்ள அந்த விளையாட்டு கன் எடுத்து டுப்பு 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 டுப்புன்னு பாஸ் பேபியை பார்த்து சுடுவான். இது எல்லாத்தையும் இந்த பெரிய குழந்தை வாங்கிக்கும். அப்புறம் டிம் குடுன்னு ஓடி போய் அந்த பாஸ் பேபி அசந்த நேரத்துல அந்த கேசட் எடுத்துட்டு அவன் ரூமுக்கு போயிடுவான். மம்மி டாடி எங்க இருக்கீங்க, இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடுவான். பார்த்தா அவங்க உள்ள இருக்கவே மாட்டாங்க. உள்ள இந்த பாஸ் பேபி தான் இருக்கும். இப்போ நீ அந்த கேசட்டை தரப்போறியா இல்ல உன் லேம்ல நான் சித்திரவதை பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடியே அந்த பொம்மை மேல ஸ்டேப்லர்லாம் அடிக்கும். இவனுக்கு செம்ம கடுப்பாயிடும். என் பொம்மையை எதுவும் செய்யாதுன்னு புடுங்குவான். பார்த்தா அது தலை தனியா உடம்பு தனியா பிஞ்சு போயிடும். நீ ரொம்ப எல்லை மீறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டிம் செம்ம கோபப்பட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு ஒரு ஊஞ்சல் மாதிரி இருக்கும், அதுல உட்கார வச்சுட்டு ஜன்னலை திறந்துட்டு அப்படியே இழுத்து அந்த குழந்தை
குழந்தைய வெளியே தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுப்பான். இது ஏதேதோ சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ண பார்க்கும். ஆனால் அவன் செம்ம கோவத்தில் இருக்கான்ல. கரெக்டாக அவன் வெளியே அடிக்க போகும்போது அவங்க அப்பா அம்மா வந்துருவாங்க. டிம் என்ன பண்ணுற அப்படின்னோடனே இது டக்குன்னு குழந்தைய மாதிரி அழ ஆரம்பிச்சிடும். அப்புறம் அவங்க அப்பா அம்மா பேசிட்டு இருக்க டைம் இந்த பாஸ் பேபி அவங்க கிட்ட இருக்க கேசட்டை தூக்கி ஜன்னல் வெளியே தூக்கி போடுறோம். அது மேலே ஒரு கார் ஏறி அந்த கேசட் உடஞ்சிரும். ஐயோ என் ப்ரூஃப் போயிடுச்சு அப்படின்ட்டு இவன் கத்துவான். உடனே அவங்க அப்பா அம்மா என்ன டிம் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னோடனே என் மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லா தப்பும் இந்த குழந்தை மேலே தான். இந்த குழந்தை பேசும் தெரியுமா, நம்ம வீட்டில் இருந்த எல்லா குழந்தைங்களுமே பேசும், அதுங்க மீட்டிங்லாம் வச்சுதுங்க அப்படி இப்படின்னு சொல்லுவான். ஆனால் இவங்க யாருமே அதை கேட்க மாட்டாங்க. என்ன பேசுகிற டிம், உன்னோட இமேஜினேஷனுக்கு எல்லையே இல்லையா, நீ எங்களை ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீ வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, 3 வாரத்துக்கு ஒரு ரூம்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அவன் ரூமையே ஒரு ஜெயில் மாதிரி இமேஜின் பண்ணியிருப்பான். பக்கத்தில் பார்த்தா அவங்க அப்பா அம்மா பாட்டு பாடுற சவுண்டு கேட்கும். அவனோட ஸ்பெஷல் சாங்கை அந்த குழந்தைக்கு பாடிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு அவனுக்கு பயங்கர கஷ்டமாக போயிடும், அழுவான். பக்கத்தில் பார்த்தா அந்த அலாம் பொம்மைக்கும் அதே மாதிரி கைதி ட்ரெஸ் எல்லாம் போட்டு கட்டி தொங்க விட்டுருக்க மாதிரி இமேஜின் பண்ணியிருப்பான். அது வருத்தப்படாத டீம், நான் வேணா அந்த பாட்டு உனக்காக பாடுறேன்னு சொல்லிட்டு பாடும். பரவாயில்ல வீசி, ஆனால் எங்கள் அப்பா அம்மா பாடுற மாதிரி அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக அழுவான். பார்த்தா அவன் கதவை திறந்துக்கிட்டு அந்த பாஸ் பேபி வரும். உள்ளே வரும்போதே அவனுக்கு பிடிச்ச அந்த பாட்டை பாடிக்கிட்டே வருமா. இவன் செம்ம கோவமாயிட்டு அது ஏன் பாட்டு, ஏன் அப்பா அம்மா எனக்காக எழுதுனது, அது உண்டு கிடையாது, என் அப்பா அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் நீ திருடிட்ட, நியாயப்படி பார்த்தா நீ தான் ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுவான். இந்த குழந்தை கஷ்டப்பட்டு அந்த கட்டில் மேலே ஏறி அவன் அழுகுறான்னு சமாதானப்படுத்த அவன் தோலை தட்டும். இப்படி சமாதானப்படுத்தணும்னு இதுக்கு தெரியாது, காசுலாம் கொடுக்கும். உன் காசு ஒன்றும் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு அழுவான். என் வழியில் வராத, நான் அப்போவே சொன்னல அப்படின்னு அந்த பாஸ் பேபி சொன்னதும் நீ தான் ஏன் வீட்டில் இருக்க அப்படின்ட்டு சொல்லுவான். எனக்கு உங்கள் வீட்டில் இருக்கணும்னு ஒன்றும் ஆசை கிடையாது அப்படின்ட்டு அந்த குழந்தை சொன்னோடனே அப்போ ஏன் என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு டீம் கேட்பான். உடனே அந்த குழந்தை நான் ஒன்றும் ஆர்டினரி பேபி கிடையாது, நான் என் கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுறேன், என் கம்பெனிலேருந்து எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். என்ன கம்பெனி, என்ன அசைன்மெண்ட், ஏன் வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு டீம் கேட்பான். உனக்கு எல்லா உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ரப்பர் நிப்பில் வாயில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். அதை 2 பேரும் எடுத்து வாயில் வச்சதும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே பறந்து போய் ஒரு பில்டிங்குள்ளே விழுவாங்க. எங்கே இருக்கோம் நம்ம அப்படின்னு டீம் கேட்டதும் பாஸ் பேபி வெல்கம் டு பேபி காப் அப்படின்னு சொல்லும். பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாக ஒரே குழந்தைங்க தான். நம்ம பாஸ் பேபி மாதிரி நிறைய குழந்தைங்க இருக்கும். எல்லாம் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்குங்க, பெரிய மனுஷங்க மாதிரி. நம்ம இந்த இடத்துக்கு வர்ச்சுவலாக வந்திருக்கோம். ஸோ இங்கே இருக்கவங்களால நம்மளை பார்க்கவும் முடியாது, நம்ம பேசுகிறத கேட்கவும் முடியாது அப்படின்ட்டு பாஸ் பேபி சொல்லிட்டு கூப்பிட்டு போகும். உடனே அந்த இடத்த பார்த்துட்டு ஓ அப்போ இங்கேருந்து தான் எல்லா குழந்தைங்களும் வருதா அப்படி சொல்லி கேட்பான். ஆமான்னு சொல்லிட்டு பாஸ் பேபி அவனை லிஃப்ட்டில் கூப்பிட்டு போகும். போகிற வழியில் குழந்தைங்கள்லாம் எப்படி செலக்ட் பண்ணி ஃபேமிலிக்கும் அப்புறம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கோம். அப்போ லிஃப்ட் வந்து 20,000வது ஃப்ளோரில் நிற்கும். இதுதான் அப்பர் மேனேஜ்மெண்ட், இங்கே தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகும் பாஸ் பேபி. அப்போ இந்த பில்டிங் ஃபுல்லாக குழந்தைங்க தான் வேலை பார்க்குதா அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்ட்டு பாஸ் பேபி சொல்லும். அப்போ நீங்கள் வளர்ந்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி டீம் கேட்பா. அது நாங்கள் ஒரு சீக்கிரம் பேபி ஃபார்மில் வச்சுருக்கோம், அதை குடிச்சிட்டே இருக்கும்போது நாங்கள் எப்போவுமே குழந்தைங்களாவே இருப்போம். அப்போ ஒரு சொர்ணாக்கா குழந்தை வந்து அங்கே நின்றுட்டு இருக்க குழந்தைங்கள பார்த்து பிரேக் முடிஞ்சிச்சு போய் வேலையை பாருங்க அப்படின்ட்டு கத்தோம். உடனே டீம் பார்த்து யார் இவங்க அப்படின்ட்டு கேட்பா. அவங்க தான் எங்களோட பாஸ், பிக் பாஸ் பேபி அப்படின்ட்டு இந்த குழந்தை சொல்லும். சரி அவங்க இவ்வளோ கோவமாக கத்திட்டு இருக்காங்க அப்படின்னு டீம் கேட்கும்போது அவன் ஒரு இடத்துக்கு கூட்டு போவான். இந்த பை சார்ட்டை பார்த்தியா, இந்த பை சார்ட் உலகத்தில் இருக்க மக்கள் யார் மேலே ரொம்ப அதிகமாக லவ் வச்சிருக்காங்கன்றதை காட்டும். இதில் பார்த்தியா பப்பீஸோட சைஸ் அதிகமாகிக்கிட்டே போகுது, பேபிஸோட சைஸ் குறைஞ்சி, இப்படியே போய்கிட்டே இருந்தால் பப்பீஸ் எல்லா லவ்வையும் வாங்கிடும், பேபிஸ்க்கு இடமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பேபி சொல்லிட்டு இருக்கோம். இங்கே டெட் வந்து இவங்க ரூமை ஓப்பன் பண்ணால் இதுங்க ரெண்டும் சமத்தா உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக கதவை மூடிட்டு போயிடுவாரு. ஸோ என்னோட மிஷன் என்னன்னா அந்த புது பப்பி என்னதுன்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு பாஸ் பேபி சொல்ல, ஓ அப்பனா நீ ஒரு ஸ்பை மிஷன்ல இருக்கியா, செம்ம அப்படின்னு சொல்லி டிம் சொல்லுவான். ஆமா அதில் மட்டும் நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் இவங்கள மாதிரி ஒரு பெரிய பேபி காப் லெஜண்ட் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு வழியில இருக்க போட்டோஸ் எல்லாத்தையும் காட்டுவான். அண்ட் இங்க இருக்கிறதுலேயே இவர் தான் ரொம்ப சீக்கிரமா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆனவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை காட்டும். ஓ இப்போ அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு டீம் கேட்க, அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ரிட்டையர் ஆயிட்டாரு, என்னோட எய்ம் எல்லாமே இவரை மாதிரி நானும் ஒரு பெரிய பிக் பாஸ் லெஜண்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அது பயங்கரமா பேசிட்டு இருக்கோம். உடனே டிம் ஒரு சவத்துல போட்டோ வரதுக்கு இவ்வளவு வேலையை பாக்குற அப்படின்னு சொல்லி கேட்பான். அது மட்டும் இல்ல என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு எனக்குன்னு தனியா ஒரு கார்னர் ஆஃபீஸ் தருவாங்க, செம்மையா இருக்குல்ல அப்படின்ட்டு காட்டுவான். பக்கத்துலேயே பலன்னு ஒரு டாய்லெட் வேற இருக்கும், அதுவும் அவனுக்கு மட்டும்தான். அப்பனா உன் மிஷனை முடிச்சுட்டா நீ திருப்பி இங்கே வந்துடுவியா அப்படின்னு டீம் கேட்க, ஆமா சீக்கிரமா முடிச்சுட்டு சீக்கிரமா வரணும் அப்படின்னு சொல்லுவான். செம்ம அப்பனா நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். டீம் ரொம்ப சந்தோஷப்படுவான். அப்போ அந்த சொர்ணாக்கா பேபி பக்கத்தில் இருக்க பேபிஸ் கிட்ட எல்லாம் கேட்டு வரும், அந்த பாஸ் பேபியை டெம்பிள்டன் ஃபேமிலிக்கு அமிச்சோமே அவன் கிட்ட இருந்து ஏதாவது நியூஸ் வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும். உடனே ஒரு
பேபி இல்லை மேம் அப்படின்னு சொன்னதும், இன்னும் 2 நாளில் பெட் கன்வென்ஷன் நடக்க போகுது, அதுக்குள்ளே இந்த பாஸ் பேபி எதையாச்சும் கண்டுபிடிச்சி என்கிட்ட வந்து சொல்லலை, அவனை இந்த வேலையை விட்டு துரத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிட்டு போகும். இதை பார்த்து பாஸ் பேபி ஷாக் ஆகி திருப்பி அவங்க ரூம்க்கே அவங்க வந்துருவாங்க. ஐயோ, இன்னும் 2 நாளில் அந்த புது பப்பி எங்கே இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சி சொல்லனா அந்த சொர்ணாக்கா என்னை வேலையை விட்டு தூக்கிடுமே அப்படின்ட்டு இது ரொம்ப பரபரப்பாக இருக்கும். அப்போ டிம் சொல்லுவான், எதுக்கு வருத்தப்படுற, அதெல்லாம் குட்டி பசங்க சமாச்சாரம் தானே, 2 நாள்ன்றது சீக்கிரமாக போயிடும், உன் சூட்கேஸ் எடுத்துட்டு கிளம்பிடுவல நீ அப்படின்னு சொல்லுவான். உனக்கு இன்னும் புரியல டிம், என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னா என்கிட்ட இருக்க அந்த சீக்ரெட் ஃபார்முலாவை அவங்க எடுத்துருவாங்க. அது எடுத்துட்டாங்கன்னா நான் திருப்பி குழந்தையா மாறிடுவேன், அப்புறம் நிரந்தரமா உன் கூட தான் இருப்பேன். யோசிச்சு பாரு, டெய்லி நீ கண்ணு முழிக்கும் போதும் நான் தான் உன் பக்கத்துல இருப்பேன், டெய்லி நீ டின்னர் சாப்பிடும் போதும் நான் உன் கூட இருப்பேன், எல்லா பர்த்டே பார்ட்டிக்கும் நான் உன் கூட இருப்பேன், அப்புறம் எல்லா கிறிஸ்துமஸுக்கும் உன் கூட தான் இருப்பேன், அப்புறம் எல்லா வருஷமும் நான் உன் கூட தான் இருப்பேன், நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பிங்களா ஒன்னா வளருவோம் அப்படின்னு சொன்னோடனே, ஐயோ இது நடக்க கூடாது, நம்ம இதை எப்படியாவது நிறுத்தி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் டென்ஷன் ஆகிடுவான். சரி ஓகே, அந்த புது பப்பியை கண்டுபிடிக்கிறதுக்கு உன் மிஷனுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், அப்போ தானே இந்த வீட்டை விட்டு நீ சீக்கிரம் வெளியே போவ அப்படின்னு சொன்னோடனே பாஸ் பேபியும் ஓகே டீல் அப்படின்னு சொல்லிடும். அப்புறம் டிம் அந்த நியூ பப்பி பற்றி ஏதாவது ஹிண்ட் கிடைக்குதான்னு அவங்க அப்பா அம்மா ஃபைல்ஸில் தேடிட்டு இருப்பான். சரி, இந்த புது பப்பியோட இன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னே நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டதும் பாஸ் பேபி சொல்லும், நான் ஒரு மெமோ எழுதி அனுப்புவேன் அப்படின்னு சொல்லும். மெமோவா அப்படின்னா அப்படின்னு டிம் கேட்பான். மெமோங்கிறது ஒருத்தருக்கு இன்ஃபர்மேஷன் எழுதி பாஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பாஸ் பேபி சொல்ல, ஐயோ ஒரு புக் ரிப்போர்ட் எழுதுறதுக்கா இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்படி இல்லை டிம், இம்பார்ட்டன்ட் விஷயங்களுக்கு தான் மெமோ யூஸ் பண்ணுவாங்க, மெமோ பீப்புளை ஒன்று சேர்க்கும், மெமோ இந்த உலகத்தையே மாற்றும் அப்படின்ட்டு பாஸ் பேபி மெமோ பற்றி சொல்லிட்டு இருக்க, அடப்போப்பா போர் அடிக்குது அப்படின்னு டிம் சொல்லிடுவான். உனக்கு ஒரு நாள் புரிய வரும் டிம் அப்படின்ட்டு பாஸ் பேபி சொல்லுவான். அப்போ டிம் ஒரு இன்விடேஷன் எடுத்து பாஸ் பேபி கிட்ட காட்டுவான். இங்கே பார்த்தியா, குழந்தைங்கள பேரண்ட்ஸ் அவங்களோட ஆஃபீஸ்க்கு கூட்டு போகலாம் ஒர்க் டே அன்னைக்கு. ஸோ அப்பா அம்மா ஒர்க் பண்ணுற அந்த பப்பிக்கோ கம்பெனிக்கு நம்ம போனால் அங்கே அந்த நியூ பப்பி என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறத டிம் சொல்லுவான். எப்படி போகிறது, அப்பா அம்மா தான் உன்னை வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, நீ என்கிட்ட நல்லா பழகுற வரைக்கும் இந்த பனிஷ்மெண்ட் முடியாதுன்ட்டு பாஸ் பேபி சொல்ல, டிம் யோசிச்சுட்டு இப்போ வர வழியே இல்லை, நம்ம நல்ல பிரதர்ஸ் மாதிரி நடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். அடுத்த நாள்ல இருந்து அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறது என்ன, ட்ரெஸ் மாற்றி விட்றது என்ன, ஆனால் அது இவன் பேச்சியே கேட்காது. அப்பா அம்மா பார்க்கும்போது மட்டும் குழந்தை மாதிரி ஆக்ட் பண்ணும், அந்த நேரம் இவன் சாப்பாடு ஊட்டி விட்டுருவான், அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுருவான். அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு ஐயோ க்யூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வச்சிருக்கேன்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அப்புறம் அவனுக்கும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு 2 பேரையும் அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க. அப்புறம் டீம் ஃபோட்டோக்காவது சிரி அப்படின்னு சொல்லிட்டு கிச்சி கிச்சி மூட்டி விடுவான். நீ ரொம்ப ட்ரை பண்ணாத, எவ்வளோ கிச்சி கிச்சி மூட்டினாலும் எனக்கு சிரிப்பே வராது அப்படின்னு பாஸ் பேபி சொல்லும். அப்போ டீம் யார் சொன்னா, எல்லாருக்கும் உடம்புல ஒரு இடத்துல கிச்சி கிச்சி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட உள்ளங்கால கிச்சி கிச்சி போட்டு அது பயங்கரமா சிரிக்கும். அப்போ ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. இந்த ஃபோட்டோ ரொம்ப அழகா இருக்குல்ல. அப்புறம் டெட்டும் ஜானிஸும் ஒரு ரூமை திறந்து பார்த்தா டிம் அந்த குழந்தைக்கு அழகா ஸ்டோரி புக் வாசிச்சுட்டு இருப்பான். அதை இவங்க பார்த்துட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சைலண்டா ரூமை மூடிட்டு போயிடுவாங்க. அப்புறம் பேரண்ட்ஸ்லாம் எங்க இருக்காங்கன்னு டிம் கேட்பான். அந்த குழந்தை அப்படியே முழிக்கும். ஓ, அப்போ உனக்கு பேரண்ட்ஸே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பான். இங்கே பாரு டிம், நான் பார்க்கறதுக்கு தான் குழந்தை மாதிரி இருப்பேன், ஆனால் நான் பிறக்கும் போதே ஒரு வளர்ந்த மனுஷனாக தான் பிறந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்போ உன்னோட சைல்டுஹுட் ஃபுல்லத்தையும் நீ மிஸ் பண்ணிட்டியா, உன்னை லவ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பான். எனக்கு குழந்தை பருவம்னு ஒன்று இருந்தால் தானே அதை மிஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு பாஸ் பேபி சொல்லிட்டு அப்படியே அவன் மேலே சாஞ்சி தூங்கிடும். தூங்கும்போது அப்படியே குழந்தை மாதிரியே தூங்கும். அப்புறம் டிம்மும் தூங்கிடுவான். அப்போ அவங்க அப்பா அம்மா அந்த ரூம்குள்ளே வந்து இவங்க 2 பேரும் ஒத்துமையாக இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அடுத்த நாள் காலையில் டிம் அப்பா அம்மா அவனை எழுப்பி, உன்னோட பனிஷ்மெண்ட் முடிஞ்சிருச்சு டீம், இன்னைக்கு நாங்க உன்னை பப்பிக்கோக்கு கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேபி நம்ம கூட வருமா அப்படின்னு சொல்லி டீம் கேட்க, ஆமா நீங்க 2 பேரும் தான் அப்படின்னு சொல்லுவது அவன் செம்ம ஹாப்பி ஆயிடுவான். அப்புறம் 2 ஒன்னா ரெடி ஆகும். அந்த குழந்தை இவனுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விடும், இவன் அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் மாத்தி விடுவான். அப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி ரெடி ஆயிப்பாங்க. அப்புறம் அந்த பப்பிக்கோ கம்பெனிக்குள்ளே போனால் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஒரே பப்பீஸாக இருப்பாங்க. அங்கே பப்பி மாதிரி ஒருத்தர் வேஷம் போட்டு உட்காந்துட்டு இருக்க, அவங்க கூட போய் ஃபோட்டோ எடுத்துக்கிற டீம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்பாரு. அந்த மூஞ்ச பார்த்தாலே இவங்க 2 பேருக்கும் பயமாக இருக்கும். அப்பா அவங்க அப்பா அம்மா, எங்களுக்கு சின்ன வேலை இருக்கு டீம், நீ வேணா பாப்பாவை பப்பி ஜோனில் விட்டுட்டு எங்கள் கூட மேலே ஆஃபீஸ் வந்துரு, நாங்களும் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும்ல, முன்ன மாதிரி உங்க கூட பேசி விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு டீம் அப்படின்னு அவங்க கேட்க, இவங்க ஒரு சீக்ரெட் மிஷனுக்காக தானே இங்கே வந்திருப்பாங்க, அதனால டீம் நான் குழந்தை கூடயே இருக்கிறேன்
அப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு அவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். இவங்க 2 பேரும் சரி 2 பேரும் பப்பி ஜோனில் பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு மேலே ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க. இதுங்க ரெண்டும் இந்த பக்கம் ஓடி வந்து ஒரு ரூமை பார்க்குங்க. அங்கே ஆத்தரைஸ்டு பர்சன் ஒன்லின்னு எழுதியிருக்கும். ஸோ இந்த மாதிரியான ரூமில் தான் இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ்லாம் வைப்பாங்க. அப்போனா நியூ பப்பியோட இன்ஃபர்மேஷனும் இங்கே தான் இருக்கும் அப்படின்னு டிம் சொல்ல, அந்த டோர் வழியாக எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பேபி கேட்கும். அந்த டோர் கிடையாது அப்படின்ட்டு அவனோட தலையை திருப்பி காமிச்சா இங்கே பப்பிக்கு ஒரு டோர் இருக்கும் குட்டியாக, அது வழியாக தான் நம்ம போகணும்னு சொல்ல, சரி அதெல்லாம் ஓகே, அங்கே ஒரு ஆள் நிற்கிறானே அவனை எப்படி ஏமாற்றிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். டிம் அங்கே பப்பி மாதிரி இருக்க ட்ரெஸ் எடுத்து இந்த குழந்தைக்கு போட்டு விட்டு உள்ளே அமுச்சு விடுவான். அது எப்படியோ கஷ்டப்பட்டு அதுக்குள்ளே போகும்போது கரெக்டாக அந்த ஆள் பிடிச்சிடுவான். பிடிச்சி மறைச்சி பார்க்கும்போது இது நாய்க்குட்டி மாதிரி அவனை நக்கி விட்டுரும். உடனே அவன் அதை கீழே போட்டு மூஞ்சு கழுவ போயிடுவான். அந்த கேப்பை யூஸ் பண்ணி இவங்க 2 பேரும் அந்த ரூம்குள்ளே போயிடுவாங்க. அப்புறம் 2 பேரும் தேடிக்கிட்டே ஒரு ரூம்குள்ளே போனால் அங்கே தான் அந்த நியூ பப்பிக்கான அந்த சீக்ரெட் ஃபைல் இருக்கும். அதை எடுக்க போகும்போது இல்லை இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தெல்லாம் எடுக்கும்போது நம்ம அதே மாதிரி இருக்க ஒரு பொருளை அந்த இடத்துல வச்சுட்டு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி அதே சைஸில் அதே மாதிரி பின்னெல்லாம் குத்தி ஒரு டூப்ளிகேட் ஃபைலை வச்சுட்டு அந்த ஃபைல் எடுப்பாங்க. ஆனால் எதுவுமே ஆகாது. அப்படா நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம், நமக்கு அந்த நியூ பப்பியோட சீக்ரெட் ஃபைல் கிடச்சிருச்சுன்ட்டு சந்தோஷத்தில் பாப்பா வாயிலேருந்து ஒரே ஒரு சொட்டு ஜொல் அதில் விழ வெயிட் மாதிரி அந்த இது அப்படி கீழே போகும். அப்புறம் பக்கத்தில் பார்த்தா ஏதோ ட்ராப் மாதிரி செட் பண்ணி இருக்குமா, ஹை இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குங்க. மேலேருந்து ஒரு கூண்டு வந்து அவங்கள பிடிச்சிரும். அப்போ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஃபைலே இந்த பசங்களை பிடிக்கிறதுக்கான ட்ராப் தான். அப்போ அந்த நாய் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்க ஆளு லிவரை இழுக்க அந்த ஃப்ளோர் ஓப்பன் ஆகி ரெண்டும் உள்ள விழுந்துருங்க. அங்க பார்த்தா அந்த கம்பெனியோட சிஇஓ பிரான்சிஸ் இருப்பாரு. அந்த நாய் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்க ஆளு பிரான்சிஸோட அண்ணன். பார்த்தா பாஸ் பேபி வச்சிருக்க மாதிரி ஒரு ரப்பர் நிப்பிள் இந்த ஆளும் வச்சிருப்பாரு. இது உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்க, உனக்கு இன்னுமா என்ன அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சின்ன வயசு போட்டோவை காட்டுவாரு. இவ்வளோ நாள் பாஸ் பேபி யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி யாரை மாதிரி ஆகணும்னு நினைச்சானோ அந்த குழந்தையோட போட்டோ தான் அது. நான் உங்களை என் ஹீரோ மாதிரி நினைச்சேனே, நீங்க எப்படி இப்படி மாறினீங்க அப்படின்னு சொல்லி பேபி கேட்கும்போது, வெல் என்னை பத்தி குழந்தைங்க நிறைய கொஸ்டின் கேட்டா அவங்கள நான் இப்படிதான் பண்ணுவேன் யூஜின் அப்படின்னு அவங்க அண்ணனை கூப்பிட, அவங்க அண்ணன் கையெல்லாம் மடிச்சு விட்டு அவங்கள அடிக்கிற மாதிரி கிட்ட வந்து ஒரு புக் எடுத்து காட்டுவாரு. அப்போ பிரான்சிஸ் நான் குக்கீஸ் கொடுத்து கதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதையை ஆரம்பிப்பாரு. பேபி காப்பில் சின்ன வயசுல பெரிய இடத்துக்கு போனேன், எனக்குன்னு ஒரு கார்னர் ஆஃபீஸ் கிடைச்சிச்சு, என்னோட லைஃப் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்போ பார்த்தா எனக்கு பல்லு வளர ஆரம்பிச்சிருச்சு. அந்த சீக்ரெட் பேபி ஃபார்ம்ல எனக்கு செட் ஆகல, அதனால நான் வளர ஆரம்பிச்சிட்டேன். இதை பார்த்த ஹையர் அஃபிஷியல்ஸ் என்ன ஃபயர் பண்ணிட்டு என் இடத்துல இன்னொருத்தரை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. எனக்கு அப்போ எவ்வளோ கஷ்டமா இருந்தது தெரியுமா. அப்புறம் பேபி ஃபார்ம்ல என்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு என்னை ஃபேமிலிக்கு அமுச்சு விட்டாங்க. இவங்களை எப்படியாவது நான் பழி வாங்கணும்னு நினைச்சேன். அதுக்காக நான் கண்டுபிடிச்சது தான் இந்த ஃபாரெவர் பப்பி. மனுஷங்க வளர்ந்தா கூட இந்த பப்பி வளராம அப்படியே குட்டி பப்பியாவே இருக்கும். அந்த மாதிரி பப்பியை இந்த உலகம் ஃபுல்லா கொடுத்துட்டேன்னா எல்லாருக்கும் இந்த பப்பியை தான் ரொம்ப பிடிக்கும். யாருக்குமே குழந்தைங்களை பிடிக்காது, எல்லாரும் குழந்தைங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு அந்த பிரான்சிஸ் சொல்ல, அது எப்படி பாசிபிள் ஆகும், பப்பினா வளரதான் செய்யும், வளராம எப்படி இருக்கும் பப்பி அப்படின்னு சொல்ல, இனிமேல் அது நடக்கும், அதான் உங்ககிட்ட இந்த கீ இன்க்ரீடியன்ட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டிம் பேக்ல இருந்து பாஸ் பேபியோட அந்த பால் டப்பாவை பிரான்சிஸோட அண்ணன் எடுத்துருவான். கடைசியில் உன்னாலேயே இந்த பேபி கார்ப் அழிய போகுது அப்படின்னு பாஸ் பேபியை பார்த்து பிரான்சிஸ் சொல்ல, இதை கண்டிப்பா நாங்கள் நடக்க விட மாட்டோம் அப்படின்னு டிம் சொல்லுவான். எப்படி டிம், உன்னால எப்படி முடியும், போய் உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லுவியா அப்படின்னு அவங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்தோட வீடியோவை போட்டு காட்டுவான். அவங்க 2 பேரும் என் கூடவே நான் லாஸ் வேகாஸ்க்கு கூட்டு போயிடுவேன்னு சொல்ல, அவங்க எங்களை தனியாக விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு டிம் சொல்லுவான். ஓ அப்படியா, பெட் கன்வென்ஷன் முடிஞ்சு வர வரைக்கும் உங்களை பார்த்துக்க தான் ஆள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிரான்சிஸ் யூஜினை காட்ட, யூஜின் பொம்பளை வேஷம் போட்டு வந்து நிற்பான். கட் பண்ணால் அடுத்த சீனில் ஃப்ரான்சிஸ் அவங்க அப்பா அம்மாவை ஒத்துக்க வச்சு லாஸ் வேகாஸ் போக ரெடி பண்ணியிருப்பான். அப்பா அம்மாவும் ஃப்ரான்சிஸ் கூட கிளம்பிடுறாங்க. இங்கே பார்த்தா யுஜீனியா 2 பேரையும் பேபியோட ரூமில் போட்டு பூட்டி வச்சிருப்பான். இந்த இடத்துலேருந்து எப்படியாவது தப்பிக்கணுமே அப்படின்னு டிம் யோசிச்சுட்டு இருக்க, சடனாக நம்ம பேபி குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பாஸ் பேபியாக மாறும். அந்த குழந்தையோட வாட்சில் அலாம் அடிக்கும். இந்த சீக்ரெட் ஃபார்முலாவை குடிக்கலன்னா நான் பேபி மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவேனே, நான் சீக்கிரமாக போய் அந்த ஃபார்முலாவை வேற குடிக்கணுமே அப்படின்னு பேபி சொல்லும். எனக்கு இப்போ ஒரு ஐடியா தோணுது அப்படின்னு சொல்லிட்டு டிம் பேபி சாப்பிட்ற பொருள்லாம் எடுத்து ஒரு இதுக்குள்ள கொட்டிட்டு குழந்தை மூஞ்சில பச்சை பெயிண்ட் அடிச்சு சும்மா 4-5 சிப்ஸை தூவி விட்டுட்டு அந்த யூஜின் கிட்ட போயிட்டு, ஹே லேடி மேன், என் தம்பிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபியை காமிச்சா நல்லா ஜாம்பி மாதிரி இருக்கு. பார்த்தா எல்லாத்தையும் வேக்யூம் கிளீனருக்குள்ள ஊத்தி இருக்குதுங்க. ஒரு சுவிட்ச் போட்டு பாப்பாவோட வாய் பக்கத்துல அதை வச்ச உடனே அது உள்ள இருக்க பொருள்லாம் வெளியே பச்சை கலர்ல வரும்போது அது பாப்பா வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கு. இவனுக்கு ஒரு மாதிரியாகி அங்கேயும் இங்கேயும் ஓடுறான். கடைசியில் அதை அவன் வாய்க்குள்ளேயும் அடிச்சிடுறாங்களா, அதனால வாஷ்ரூம்குள்ள போயிட்டு வாந்தி எடுத்துட்டு இருக்கான். அப்போ இந்த பேபி உள்ள போய்
போய் அவனை டாய்லெட்டோடய லாக் பண்ணிட்டு பாத்ரூம் டோரை மூடிட்டு ஓடி வந்துடுது. 2 பேரும் தப்பிச்சிடுறாங்க வெளியில. அவன் அப்படியே டாய்லெட்டையே பேத்து எடுத்துட்டு வந்துடுறான். இந்த 2 குழந்தைங்களும் சைக்கிள்ல தப்பிக்க அவன் ஒரு குட்டி ட்ராலி மாதிரி இருக்கு, அது மேல ஏறி பின்னாடி துரத்திக்கிட்டே வரான். போற வழியிலே பாஸ் பேபி அவனோட டீம்மேட்ஸ்க்கு கால் பண்ணி கோட் ரெட் அப்படின்னு சொன்னதும் அவங்களும் பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வராங்க. அந்த குட்டி பசங்களும் செம்மையா ஃபைட் பண்ணி அவனை ஸ்லோ பண்றாங்க. அப்படி தாவி ஃபைட் பண்ணும்போது ஒரு கட்டத்துல யூஜின் வந்து அந்த ட்ரிப்லெட்ஸ் ஓட்டிட்டு வந்து கார்ல ஏறிக்கிறான். ஆக்சிலரேட் பண்ணி ஸ்பீடா இந்த குழந்தைங்களை துரத்தும் போது பாஸ் பேபி சொல்றான், இன்னும் ஸ்பீடா போன்ட்டு. இவன் என்னால முடியாதுங்கிறான். உன்னால முடியும், நீ கண்டிப்பா ஸ்பீடா ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பேபி சொன்னதும் இவனும் ஸ்பீடா ஓட்டுவான். அவனோட ட்ரைனிங் வீல்ஸ் 2 இருக்கும், அது உடஞ்சு போயிடும். ஐயோ, இந்த ட்ரைனிங் வீல்ஸ் எல்லாமே என்னால பேலன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயப்படும் போது, இங்க பார், கடலுக்குள்ள என்ன அமைதியாவே இருக்கும், எப்படி அலெல்லாம் வரும், அதுல இருந்தா நீ கேப்டன் வந்து சூப்பரா கப்பல் ஓட்டுவார், அது மாதிரி நீ உன்னை கேப்டன் நினைச்சுக்கோ அப்படின்னு சொன்னா அவனும் அவனை கேப்டன் மாதிரி இமேஜின் பண்ணிட்டு சூப்பரா சைக்கிள் ஓட்டுவான். கடைசியில டிம் அவங்க அப்பா அம்மா காரை பாத்துருவான். உடனே இன்னும் ஸ்பீடா ஓட்ட அவங்க ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. நடுவில் ட்ரெயின் வர ஆரம்பிச்சிடும். அப்போ பாஸ் பேபி நிறுத்து டிம் நிறுத்து அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவன் நிறுத்தாம பக்கத்துல ஒரு மேடை பார்ப்பான். அந்த மேடை பார்த்ததும் இந்த மோட்டோ கிராஸ்ல பண்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அப்படியே போய் தாவுவான். சூப்பரா அந்த ட்ரெயினை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் வந்துருவான். இந்த யூஜின் துரத்திட்டு வந்து அந்த மண்ணுக்குள்ள புதைஞ்சிருவான். அப்புறம் 2 பேரும் ஃபாஸ்டா சைக்கிள் ஓட்டிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துருவாங்க. அந்த லக்கேஜ் செக் பண்ற இது வழியா 2 பேரும் உள்ள போயிட்டு அவங்க அப்பா அம்மா எஸ்கலேட்டர்ல போறத பாத்துருவாங்க. இவங்க 2 பேரும் பின்னாடி துரத்திக்கிட்டே ஓடி போகும்போது நம்ம பாஸ் பேபி திருப்பி பேபியா மாறிடும். அங்க உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த டீம் மேல வரைக்கும் போயிட்டு திரும்பி பார்த்தா இவன் இருக்க மாட்டான். திருப்பி ஓடி போய் அந்த குழந்தையை தூக்கிட்டு இங்க வரதுக்குள்ள பிரான்சிஸ் இவங்க வரதை பாத்துருவான். அப்புறம் அவங்க அப்பா அம்மாவையும் உள்ள கூட்டு போயிட்டு இவங்களை பார்த்து பின்னாடி வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கதவு மூடிடுவான். ஃபிளைட் கிளம்பிடும். இங்க 2ங்களும் மாத்தி சண்டை போட்டுக்கும். டிம் பேபியை பார்த்து, நான் மட்டும் திரும்பி வந்து உன்னை கூப்பிடாம எங்க அப்பா அம்மா கிட்ட போயிருந்தேன்னா அவங்கள கரெக்டான டைம்ல காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல, நீ ஒழுங்கா சைக்கிள் ஓட்டிருந்தா கூட தான் டைமுக்கு வந்திருக்கலாம் அப்படின்ட்டு இவன் சொல்லுவான். என் பேரண்ட்ஸ் இப்போ போயிட்டாங்க அப்படின்ட்டு இவன் கத்த, அங்க பேபி காப்ல பிசினஸ் போகுது அப்படின்ட்டு இவன் கத்துவான். இப்ப கூட நீ இதை தான் பேசுவியா, ஃபேமிலியை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு இவன் கேட்க, ஜாபை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு அவன் கேட்பான். அன்பு பாசம் கதை சொல்றது இதெல்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, குழந்தை மாதிரி பேசாதன்ட்டு இவன் சொல்லுவான். யார் குழந்தை? நீ தான் குழந்தை. நீ வர வரைக்கும் என் லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு டிம் கத்த, நான் உன்னை மீட் பண்ணியே இருந்திருக்க கூடாது அப்படின்னு பாஸ் பேபி சொல்லுவான். நீ முதல்ல பிறந்திருக்கவே கூடாது அப்படின்னு டிம் சொல்ல இவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். அழுகியா வரும். இருந்தாலும் அழாம டையை சரி பண்ணிட்டு அப்படியே நடந்து போயிடுவான். எங்க போறேன்னு கேட்டா இவன் பதிலே சொல்லாம நடந்து போயிடுவான். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் சோகமா அங்கேயே உட்காந்து இருப்பான். அப்படியே ஈவினிங் ஆயிடுது. அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. டிமோத்தி டெம்பிள்டன், உங்க பக்கத்துல இருக்க ஒயிட் கலர் போனை பிக் பண்ணுங்க அப்படின்ட்டு வருது. இவன் போன் எடுத்து ஹலோ அப்படின்னு சொன்னதும் நான் தான் அப்படின்னு பாஸ் பேபி சொல்லுவான். அவன் வாய்ஸ் கேட்டோடனே இவன் போனை வைக்க போயிடுவான். வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு, நான் பிறக்கல, என்னை வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இனி என்ன பேசுற அப்படின்னு டிம் கேட்பான். இங்க பாரு, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பேபி காப் மட்டும்தான். எனக்கு ஃபேமிலினா எப்படி இருக்கும், அன்பு பாசம்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு அக்கறை காட்ட தெரியும் அப்படின்னு சொல்ல, இவன் திரும்பி பார்த்தா இவனுக்கு நேரா பின்னாடி இருக்க டெலிஃபோன்ல தான் அவன் பேசிக்கிட்டு. இங்க பாரு, நம்ம 2 பேரையும் காப்பாத்திக்கணும்னா அதுக்கு ஒரே வழி அந்த பிரான்சிஸா நம்ம ஸ்டாப் பண்ணணும். நம்ம போய் உன்னோட பேரண்ட்ஸை காப்பாத்தலான்னு பாஸ் பேபி சொல்ல, உன்னோட கம்பெனியும் காப்பாத்தலான்னு டிம் சொல்லுவான். சரி, நம்ம இப்ப எப்படி லாஸ் வேகாஸ் போறது அப்படின்னு டிம் கேட்க, எனக்கு எப்படி தெரியும், ஒரு அதிசயம் நடந்தாதான் உண்டு அப்படின்னு சொல்ல, எஸ்கலேட்டர்ல இருந்து ஒரு ஏஞ்சல் இறங்கி வரும். என்னன்னு பார்த்தா ஒரு மியூசிக் ட்ரூப். அதுல ஒருத்தன் பாத்ரூம்குள்ள போக இதுங்க 2 ஃபாலோ பண்ணி பின்னாடி போய் அவனோட ட்ரெஸ்ஸை திருடிட்டு வந்து அதை போட்டுக்கிட்டு வந்து ஃபிளைட்குள்ள ஏறிடுங்க. பார்த்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட்ல போய் உட்காந்துக்கோங்க 2ம். அப்போ ஃபிளைட் டேக் ஆஃப் பண்ணும்போது இவனுக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கும். என்னாச்சு டிம் அப்படின்னு கேட்டோம்னா, எப்பவுமே டேக் ஆஃப் ஆகும்போது என் பேரண்ட்ஸ் என் கையை பிடிச்சிப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே பாஸ் பேபி அவன் கை மேல இவனோட குட்டி கையை வச்சிருக்கோம். அப்போ டிம் ரிலாக்ஸ் ஆயிடுவான். இதுங்க 2 ஹாயா போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஏர் ஹோஸ்டஸ் வந்து, நீங்க 2 பேரும் இந்த இடத்துல என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டோடனே டிம், நாங்க கேப்டன் ராஸோட பசங்க அப்படின்னு சொல்லிடுவான். ஓ, நீங்க கேப்டன் பசங்களா? அப்போ உங்களுக்கு நான் என்ன ஸ்பெஷலா பண்ணோம் அப்படின்னு கேட்டோடனே, அதான் சாக்குன்னு அதுங்க உட்காந்துருக்க இடத்த பார்ட்டி ஹால் மாதிரி ஆக்கி விட்டு அங்க இருக்க பொருள் வச்சுட்டு இவன் பைரட் மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருப்பான். அப்போ பக்கத்துல இருக்க பாஸ் பேபியை பார்த்துட்டு, நீ குழந்தை பருவத்தை அனுபவிச்சதே கிடையாதுல, நீயும் பைரட் மாதிரி மாறி இப்படி சண்டை போட்டு விளையாடு அப்படின்னு சொல்லுவான். எனக்கு இதெல்லாம் வராதே அப்படிமா, சும்மா ட்ரை பண்ணு அப்படின்னு டிம் சொல்லுவான். உடனே இவனும் ட்ரை பண்ணி 2ங்களும் பைரட்ஸ் மாதிரி ஒரு ஷிப்ல போறதா நினைச்சுக்கிட்டு சண்டை போடுங்க. அப்படியே 2 பேரும் லாஸ் வேகாஸ் ரீச் பண்ணிடுவாங்க. பார்த்தா அந்த யூஜினும் அதே ட்ரூப்போட வேஷத்துல தான் அங்க வந்திருப்பான். அங்க நிறைய லேடிஸ் நிப்பாங்க. இதுங்க 2 ஐடியா பண்ணி பாஸ் பேபி ஒரு துணியில சுத்தி, என் தம்பிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டிம் சொல்ல, ஐயோ பாவம், எந்த இடத்துக்கு கூட்டு போனோம்னே கன்வென்ஷன் சென்டர் அப்படின்னு டிம் எழுதிக்கிட்டே சொல்லுவான். உடனே ஸ்பீடா இதுங்க கொண்டு வந்து கன்வென்ஷன் சென்டர்ல விட்டுட்டு போயிடுங்க. உள்ள பார்த்தா நிறைய ஃபங்க்ஷன் நடக்கும் போல. இதுல பப்பிக்கோ எங்க இருக்குன்னு இவன் தேடிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள பாஸ் பேபி குழந்தைய மாதிரி தவழ்ந்து ஒரு இடத்துல உட்காந்து இந்த கலர்ஃபுல் பொம்மையை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் அந்த குழந்தைய தூக்கிட்டு இவனோட பின்னாடி அந்த யூஜினும் துரத்திக்கிட்டே வருவான். ஒரு வழியா அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க. அங்க பிரான்சிஸ், இந்த பப்பியை நான் உலகத்துல இருக்க
இருக்க எல்லா மூளைக்கும் அனுப்ப போகிறேன். இந்த பப்பிங்க வளரவே செய்யாது, எப்போவுமே க்யூட்டாக குட்டி பப்பியாகவே உங்கள் கூடவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்பியை இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். செம்ம க்யூட்டாக இருக்கும் அது. அதை பார்த்தோன்னே எல்லாரும் குழந்தைங்களை கூட விட்டுட்டு அதுக்கிட்ட ஓடி போயிடுறாங்க. ஃப்ரான்சிஸ் பசங்களை பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மாவை ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு பூட்டி கூட்டு போயிடுறான். அப்புறம் பேக் ஸ்டேஜை கண்டுபிடிச்சி நம்ம எப்படியாவது இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்களும் ஓட யூஜினும் பின்னாடியே துரத்திக்கிட்டு வரான். பார்த்தா ஒரு பெரிய ராக்கெட் ஃபுல்லாக குட்டி பப்பீஸ் ஃபில் ஆகிக்கிட்டு இருக்கு. அங்கே தான் அந்த சீக்ரெட் ஃபார்முலாவும் இருக்கு. ஃப்ரான்சிஸ் அவங்க அப்பா அம்மாவை ராக்கெட்டுக்கு அடியில் வச்சிருவான். உடனே இவங்க 2 பேரும் அப்பா அம்மா நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராக்கெட் கிட்ட ஓடி போவாங்க. அப்போ அந்த ஃப்ரான்சிஸ் நடுவில் வந்து அந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணி விட்டு அப்போ 2 பேரும் திருப்பி பைரேட் மாதிரி மாறி அவன் கூட சண்டை போட்டு அவனை கீழே தள்ளி விட்டுருவாங்க. கீழே பார்த்தா அந்த பேபி ஃபார்முலா அதுக்குள்ளே தான் ஃப்ரான்சிஸ் விழுந்திருப்பான். இன்னும் ராக்கெட் லான்ச் ஆக 1 மினிட் தான் இருக்கும். 2 பேரும் ஓடி போய் அவங்க அப்பா அம்மா பூட்டிட்டு இருக்க அந்த லாக்கை திறக்க பார்ப்பாங்க, திறக்க முடியாது. மேலே பார்த்தா அந்த பப்பி இருக்கும். பப்பியை ரிலீஸ் பண்ணி விட்டா நம்ம எப்படியாவது இவங்களை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டோன்னே பாஸ் பப்பி சரி என்னை தூக்கி போடு அப்படின்ட்டு சொல்லுவான். உடனே டிம் அங்கே தூக்கி போட்டோடனே அது மேலே போய் அந்த லாக்கர் ரிலீஸ் பண்ண எல்லா பப்பீஸும் வெளியே அலை மாதிரி வந்து அந்த ராக்கெட் கடியில் இருக்க பெட்டியை தூக்கிட்டு போயிடுங்க. அப்புறம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டி மேலே அவனும் ஏறி போவான். திரும்பி பார்த்தா பாஸ் பேபி அங்கே ராக்கெட் மேலே இருப்பான். 30 செகண்ட்ஸ் தான் இருக்கும். அந்த நேரம் பார்த்தா அவன் குழந்தையா மாறிடுவான். இவன் கிட்ட போய் கீழே இறங்கி வா நான் உனக்கு கேக் தரேன் அப்படின்பா. அதை உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கும். கேக்லாம் கிடையாது இறங்கி வா அப்படின்னு மிரட்டினோடனே அது பயந்து அழ ஆரம்பிச்சிடும். இவனுக்கு எப்படி அதை கீழே இறக்கணும்னே தெரியாது. அந்த குழந்தை பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கும். Blackbird singing in the dead of night. Take these broken wings and learn to fly. You were only waiting for this moment to arise. 3. Gotcha! இவன் எப்படி அவனோட ஃபேவரட் சாங்கை பாடினோடனே அந்த குழந்தை தாவி அவன் கிட்ட வந்துடும். கரெக்டாக ராக்கெட்டும் லான்ச் ஆகிடும். இது இப்போவும் குழந்தை மாதிரி க்யூட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கும். பக்கத்தில் அந்த சீக்ரெட் ஃபார்முலா மில்க் இருக்கும். அதுக்கிட்ட போய் வாயை காமிச்சோடனே அந்த ஒரு சொட்டு போட்டோடனே திருப்பி பாஸ் பேபி ஆகிடும். பார்த்தா உள்ளே குதிச்ச ஃப்ரான்சிஸ் திருப்பி குழந்தைய மாதிரி வந்து வெளியே விழுவான். எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு குட்டி ஃப்ரான்சிஸ் பாஸ் பேபி கூட சண்டை போட ஓடி வரும்போது யூஜின் அவனை தூக்கி அப்படியே கையில் வச்சுட்டு அப்போதான் யூஜின் இந்த படத்திலே ஃபர்ஸ்ட் டைலாக் பேசுவான். இந்த டைம் இவனை நாங்கள் சரியாக வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அப்புறம் டிம்மும் பாஸ் பேபியும் சேர்ந்து அவங்க அப்பா அம்மாவை அந்த பெட்டிக்குள்ள இருந்து காப்பாற்றுவாங்க. மிஷன் நல்லபடியா முடிஞ்சதுனால பாஸ் பேபி திருப்பி பேபி காப்புக்கே போகிறதுக்கு ரெடி ஆயிடுவான். வெளியில அவனோட டீம் இருக்கும். அவங்க எல்லாருக்கும் தேங்க் பண்ணிட்டு பிரியா விடை கொடுத்து கிளம்புவான். அப்போ டிம் பாஸ் பேபியை பார்த்து நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு அந்த கார்னர் ஆஃபீஸ் உனக்குன்னு அந்த பல டாய்லெட் எல்லாம் கிடைச்சிச்சு ஜாலி தானே அப்படின்னு சொல்ல உனக்கு மட்டும் என்ன உன்னோட பேரண்ட்ஸ் உனக்கு திருப்பி கிடைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லுவான். ஆமா நீ கிளம்பிட்டேன்னா எங்க அப்பா அம்மா கிட்ட நான் என்ன சொல்றது அப்படின்னு கேட்பான். நீ அதை பத்தி வருத்தப்படாத, எங்க பேபி காப்ல ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, என்னோட ஞாபகமே அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் அவனோட சூட் கேஸ்ல இருந்து லேம் எடுத்து காட்டுவான். அழகா அதோட தலையை தச்சு வச்சு அவனுக்கு திருப்பி கொடுப்பான். அப்புறம் 2 பேரும் ஷேக் ஹேண்ட் பண்ணிட்டு டிம் அவனை கார்ல ஏற்றி விடுவான். கார்ல ஏறிட்டு டாடா பாய் சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா இந்த பேபி கார்ப்ல இருந்து வந்த சில குட்டி ஆஃபீஸர்ஸ் அவங்க அப்பா அம்மாவை தூங்க வச்சு பேபியை பத்தி மறக்க வச்சுட்டு இருக்கோங்க. அப்புறம் சில பேர்லாம் வந்து பேபி யூஸ் பண்ண எல்லா டாய் அவனோட கிரேடில் எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியில போவாங்க. பேபி கார்ப்பு போனா பாஸ் பேபிக்கு அம்மா வரவேற்பு. அவனை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. பெரிய பார்ட்டியே பண்றாங்க. எங்க வீட்டுல ஒரு குட்டி வந்து உங்களுக்கு பேபியை பத்தி மறக்கடிக்க பண்ணமா அப்படின்னு கேட்டோன்னே இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவான். இங்க பிரான்சிஸோட போட்டோவை தூக்கிட்டு பாஸ் பேபியோட போட்டோ வைப்பாங்க. அவன் ஆசைப்பட்ட மாதிரி அதே கார்னர் ஆஃபீஸ் அவனுக்கு கிடைச்சிடும். ஆனா எல்லாம் கிடைச்சும் அவனுக்கு எதையோ இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இங்க டிம்முக்கு அவங்க அப்பா அம்மா பழைய மாதிரி பாட்டு பாடி ஸ்டோரி எல்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் அவன் பாஸ் பேபியை ரொம்ப மிஸ் பண்ணுவான். இங்க பாஸ் பேபி இந்த குழந்தைங்க எல்லாம் ஃபேமிலிக்கு செலக்ட் பண்ணுவாங்கல்ல, அதை பார்த்துட்டு சோகமா உட்காந்துட்டு இருக்கும். அப்போ அவனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும். அதை கொண்டு வந்து தருவாங்க. டியர் பாஸ் பேபி, எனக்கு வள கொலலாம் எழுத தெரியாது. மெமோஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். நான் பிசினஸ் ஸ்கூலுக்கும் போல, அப்புறம் கிண்டர் கார்டன்ல ஷேரிங்னா என்னன்றதை நான் கத்துக்கவும் இல்லை. நம்ம 2 பேருக்கும் அன்பு காட்ட அப்பா அம்மாக்கு நேரம் இல்லைன்னா பரவாயில்ல, நான் என்னோட எல்லா அன்பையும் உனக்கே கொடுத்துட்றேன். டீம் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கும். அவ்வளவுதான். இதை பார்த்தோன்னே பேபி கார்ப்ல ஒரு அட்டகாசத்தை பண்ணி பாஸ் பேபி இங்க ஃபேமிலி செலெக்ஷனுக்கு வந்துடும். கிச்சி மூட்டை இடத்துல கரெக்டா காலை காமிச்சு சிரிச்சிடும். உடனே ஃபேமிலிக்கு செலக்ட் ஆயிடும். அடுத்த நாள் காலையில அலாம் அடிக்கும். டிம் சோகமா போய் அந்த விண்டோ ஓபன் பண்ணி நான் அவனை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சோகமா பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஒரு டாக்ஸி வரும். செம்ம ஹாப்பி ஆயிடுவான். கூட நோடி போய் கீழே போய் நீ திரும்பி வந்துட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படுவான். அவங்க அந்த குழந்தைக்கு தியோடர் அப்படின்ட்டு பேர் வைப்பாங்க. இதுதான் என்னோட ஸ்டோரி அப்படின்ட்டு இவ்வளவு நேரம் ஒரு கதையா டிம் அவரோட பொண்ணுக்கு சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பின்னாடி அங்கிள் வராரு. இவர் கோட்டு சூட்டை பார்த்தாலே உங்களுக்கு
உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும். கரெக்ட், நம்ம பாஸ் பேபி தான். பார்த்தா அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. டிம்மோட பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா பிறந்திருக்கும். அதை அந்த குட்டி பாப்பாவை பார்த்து ஹாய் தங்கச்சி அப்படின்னு சொல்ல அது கோட் சூட் போட்டு எழும்பி டிங்குன்னு கண்ணடிக்கும். அப்படியே இந்த ஸ்டோரி முடியுது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம டிஜே வாய்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ற நண்பர்களே, பாய் பாய்.